ஈரோடு மாவட்டம் சித்தோடு பகுதியில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவாக இருந்த இளைஞர் பிடிபட்டார். சானார்பாளையம் மாரியம்மன் கோவில் பகுதியில் ஆன்லைன் மூலமாக போதை மாத்திரை விற்பனை செய்த 71 வயது மூதாட்டி, அவரது பேரன் சந்தோஷ்குமார், அவரது நண்பன் அருண்குமார் ஆகியோர் பிடிபட்டனர். இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த சந்திரசேகர் தற்போது பிடிபட்டார். அவரிடம் இருந்து ஆன்லைனில் வாங்கப்பட்ட 1500 போதை மாத்திரைகள், 750 கிராம் கஞ்சா, 2 கார், இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்களை சீரழிக்கும் விதமாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் கடத்தப்படுவது அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக கல்லூரியின் அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1.5 கிலோ கஞ்சா கைப்பற்றப்பட்டது. திருப்புலிவனம் பகுதியில் உள்ள அரசு கலைக்கல்லூரியின் அருகே கஞ்சா பொட்டலம் விற்பனையில் ஈடுபட்ட பாலாஜி என்பவர் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே போதை கலாச்சாரம் வேரூன்றி உள்ளதாக மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.